வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். ஸ்பெஷலாக சந்தானம் சார் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஏன்னா உங்களை பற்றி நான் சொல்லிடுறேன். ஏன்னா உண்மையிலே வந்து அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு, ரொம்ப நிறைய மரியாதை வச்சுருக்காரு. ஏன்னா வந்து என்கிட்ட சொல்லுவார், நல்ல படம் பண்ணால் மச்சான் ஃபேன்ஸ் செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க, கேவலமான படம் பண்ண மச்சான் ரொம்ப திட்டுறாங்க மச்சான் அவனு. ரொம்ப ஜெனுவனாக இருக்கீங்க, அதுக்கு வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் ஆக்சுவலாக. ஏன்னா எனக்கு ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட், ஃபேன் இன்சிடென்ட், பாஸ்கரன் படம் பண்ணும்போது ஆக்சுவலாக எனக்கும் சந்தானத்துக்கும் ஒரே கேரவன் தான். ஸோ நான் உட்காந்துட்டு இருந்தேன், உங்கள் கேரவனுக்குள்ளே போகும்போது ஒருத்தர் உட்காந்துருந்தார். சரி அப்படி பார்த்து யார் பண்ணி, இல்லை சந்தானம் சார் பார்க்க வந்தேன் அப்படின்னு. ஓகே பாஸ் இப்போ வந்துடுவார், உட்காருங்க. சந்தானம் சார் உள்ள வந்தேன். யார் பண்ணி சார், நான் உங்கள் ஃபேன்ஸ் சார் அப்படின்னாரு. ஃபேன்ஸ், நான் வந்து சந்தானம் தான் பார்க்குறேன். என்ன ஃபேன் கூப்பிட்டு உள்ளே உட்கார வச்சுருக்கேன், யாருமே இல்லை அந்த டைமில். அப்புறம் அதுவும் இல்லை, அதுக்கப்புறம் சந்தானம் சாரை பார்த்துட்டு, சந்தானம் ஒரு காமெடி ஒன்று பண்ணுங்க அப்படின்னாரு. சந்தானம் வந்து, டேய் படத்துல தான் காமெடி பண்ண முடியும், நீ நான் சொல்லும் போதெல்லாம் நான் அவனால் காமெடி பண்ண முடியாது போடான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீடமும் சரி, அந்த அளவுக்கு ஒரு அஃபெக்ஷனை அவர் கொடுத்துருந்தார். அதுதான் நான் சொல்ல வந்தேன். அண்ட் கண்டிப்பாக வடகுப்பட்டி ராமசாமி மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும்னு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துட்டு அவங்களோட ரிவ்யூஸ், நிறைய டைரக்டர்ஸ் படம் பார்த்தீங்க. அவர் யூஸ்வலாக வந்து ஒரு படம் பார்த்தா யாருக்குமே காட்ட மாட்டாங்க. பட் கார்த்திக் யோகி வந்து ஐ திங்க் இஸ் எ வெரி கான்ஃபிடென்ட் டைரக்டர்னு சொல்லுவேன். தட்ஸ் வை இஸ் ரொம்ப ஓப்பனாக நிறைய சஜஷன்ஸாக இருக்கட்டும். என்கிட்டே வந்து மச்சான் படம் பாருன்னு சொல்லிட்டு 2 மாதமாக சொல்லிட்டு இருக்காரு. பட் சரி, இன்னொரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் படம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்து நான் ரிலீஸ் அன்னைக்கு பார்க்குறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக டிக்லோனா வந்து இதே தியேட்டரில் தான் வந்து அந்த ப்ரிவியூ ஷோ இருந்தது. உண்மையிலேயே பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்ட் இந்த படம் ஆக்சுவலாக வந்து அசம்பிள் பண்ணும்போது சந்தானம் சார் சொன்ன மாதிரி பெரிய பட்ஜெட்டு, என்ன மச்சா என்ன பண்ணலாம், எல்லாருமே வந்து சுருக்கி பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தார். சரி நான் சொன்னேன் வெயிட் பண்ண மச்சான் அப்படின்னு சொன்னேன். இல்லை நம்மளே பண்ணிடலாமா, நான் சொன்னேன் ஏற்கனவே நீ நிறைய பண்ணிட்டு இருக்க, இதுக்கு மேலே நீ வந்து எவ்வளோதான்டா தாங்குவேன், நீ வெயிட் பண்ணு, நல்ல ஒரு ப்ரொடியூசர் வருவார், நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் லக்கிலி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு விஸ்வபிரசாத் சார், பீப்புள் மீடியா ஃபேக்ட்ரி வந்து இட்ஸ் பிளெஸிங் தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் வந்து மிகப்பெரிய படங்கள் வந்து தெலுங்குல பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடியே வந்து நிறைய படங்கள் வந்து இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் யூஎஸ்ல இருக்கு. என்னோட படங்களே நிறைய யூஎஸ்ல டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணியிருக்காரு. அது தாண்டி கதையை நம்பி அந்த ப்ராஜெக்டை நம்பி எடுக்கிற ஒரு ப்ரொடியூசர் தான் சொல்லுவேன். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் கம்மிங் டு தமிழ் இண்டஸ்ட்ரி. வி நீட் ப்ரொடியூசர்ஸ் லைக் யூ. அது உண்மை. அது இல்லாமல் அவரோட சக்ஸஸ் ரேட் நீங்கள் தெலுங்குல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெரி ஹை சக்ஸஸ் ரேட். ஸோ அதுதான் அவரோட கான்ஃபிடென்ஸ் நான் சொல்லுவேன். ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் சார். இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஹிட் ஆகும்னு நம்பிக்கை இருக்குது. ஆல் தி பெஸ்ட் சார். அண்ட் வேற யாரை பற்றி சொல்லலாம்? இல்லை சொல்லிட்டாரு. ஆக்சுவலாக ஆர்யா சார் பற்றி ஒரே விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த படத்துக்கு வந்து ஆக்சுவலாக ஆர்டிஸ்ட் ஹீரோயின் வந்து தேடி கொடுத்து ஆர்யா சார் தான். ஃபஸ்ட்டு நான் ஹீரோயின் தேடும் போது கிட்டத்தட்ட ஒரு 20 ஹீரோயின் லிஸ்ட்டு மச்சான், இது ஓகேவான்னு பாரு, இது ஓகேவான்னு பாரு. காதர் பாஷா ஷூட்டிங்கில் தான் எனக்கு ஃபோன் பண்ணி அவங்க சித்தித் நானே கூட கேட்டாங்க. டேட்ஸ் மிஸ் ஆச்சு. பயங்கர சீரியஸாக ஃபாலோ பண்ணி டேட்ஸ் எல்லாரும் ஃபோட்டோஸ்லாம் அனுப்பி இவங்க ஓகேவான்னு கேளுந்தாங்க. அண்ட் ஃபைனலாக வந்து இவரோட அடுத்த படத்தோட டைரக்டர் மனு ஆனந்த், அவர் தான் வந்து மேகா ஆகாஷ் உள்ள கொண்டு வந்தது. ஸோ தேங்க்ஸ் அலாட் ஃபார் தட். ஆனால் இன்னைக்கு வரைக்கும், அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் டெய்லி கால் பண்ணி சென்சார் என்னாச்சு, ஆர்ஆர் எப்படி போயிட்டுருக்கு, எப்போ ரிலீஸ், எல்லா வகையிலும் சப்போர்ட் பண்ணி ஃபஸ்ட்டு கால். நான் வந்து எதுவுமே சொல்ல தேவையில்ல. அந்த எப்படி இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு வந்து நம்ம ட்வீட் வந்து ஃபார்வர்ட் பண்ணுவோம், அது மாதிரி ஜஸ்ட்டு ஃபார்வர்ட் பண்ணோம், ஓகே மச்சான் நான் போட்டுறேன் அப்படின்னு. சார் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சார், ஸ்பெஷல் தேங்க்ஸ் அலாட். சாண்டா ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆர்யா சாருக்கு ஒரு பயங்கர கிளாப்ஸ் பண்ணுவோம். பயங்கர சப்போர்ட். சாண்டா வந்து என்னோட ஸ்பெஷல் ஃப்ரெண்டு, ஸ்பெஷல் பர்சன், எப்போ என்னோட ஃபேவரட் பர்சன் தான் சொல்லுவேன். மச்சான் சூப்பர் ஸ்டார் போடாமல் விட்டுருக்குறேன் இருக்கிற பிரச்சனை பட்டதான். ஸோ பட் ஏன்னா இந்த ஷூட்டிங் ஆக்சுவலாக போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி, மச்சான் இந்த மாதிரி 65 days கண்டினியூஸாக ஷூட்டிங் போகிறேன், உடம்புலாம் பக்காவாக வச்சுக்கணும் மச்சான், என்ன மச்சா பண்ணோம் அப்படின்னு. காலையில் கொஞ்சம் கார்டியோ பண்ணுறான், எக்ஸசைஸ்லாம் கொஞ்சம் சொன்னேன், இந்த மாதிரி ஜிம் ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங்லாம் பண்ணு, ரொம்ப எக்ஸைட் பண்ணிக்காத அப்படின்லாம் சொல்லிட்டேன். சரி அப்புறம் அவர் பொள்ளாச்சி போனோடனே, சரி ரொம்ப நாள் ஆச்சே பேசி பார்ப்போம், ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுறானான்னு கால் பண்ணி கேட்டேன். என்ன மச்சா ஏதாவது எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறியாடா, டைம் கிடைக்குதா? ஆமாச்சான் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்?
மேகா ஆகாஷோட டெய்லி ஷட்டில் விளாட்றேன் அப்படின்னா, ஏய் உன்னை எக்ஸசைஸ் தானே பண்ண சொன்னேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்ற ஹெல்த் கான்சியஸ் பர்சன் தான். இல்லை, நீ என்ன சொல்ல வந்தோன்னு புரிஞ்சிருச்சு அவங்களுக்கு, சமாளிக்காது. ஸோ அதெல்லாம் தாண்டி ஐ திங்க் ஃபார் இஸ் ஹார்ட் ஒர்க்னு நிறைய சொல்லுவேன். பட் நான் வந்து ரொம்ப பார்த்துருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு சீனாக இருக்கட்டும், இப்போ இவர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பஞ்சாக இருக்கட்டும், நிறைய வேர்ஷன்ஸ் இருக்கும். இப்போ அவங்க டீம் இருக்குல்ல, பிரேம் சேது, ஏ டீம், பி டீம், சி டீம்னு ஒரு 3 டீம் வச்சுருப்பார். ஏ டீமோட பஞ்ச் எடுத்து பி டீம் அவங்க போட்டி போட்டு ரைட்டிங் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இவருக்கு வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸ், இவ்வளோ பெரிய ஃபேன் ஃபாலோயிங், இவ்வளோ பெரிய காமெடி சென்ஸ் இருக்கிறது வந்து ஒன்லி சும்மா ஒரு ஏதோ நிறைய ஆக்டர்ஸ் இப்போ நம்ம ஆக்டிங்னு வரும்போது சும்மா போய் நம்ம சீனில் கொடுத்தது பண்ணாமல் அதுக்காக மெனக்கெட்டு அதுக்காக ரைட் பண்ணி அதுக்கான ஒரு பஞ்சு அதுக்கான ஒரு இப்போ கரண்டில் நடக்கிற இஷ்யூ எடுத்து அந்த இதில் ரெலவெண்ட்டாக பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி. பட் இன்னும் வரைக்கும் அது பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு யூ பிரதர். இந்த படம் மிகப்பெரிய ஹிட்டான ஒரு ஒரு உள்கூத்து ஒன்று இருக்குது எனக்கு. ஏன்னா நெக்ஸ்ட் வந்து நான் சந்தானம் சார் அண்ட் யோகி சேர்ந்து ஒரு படம் பண்ணுறோம். ஸோ அது வந்து ரொம்ப நாளாக வந்து மச்சா 2 பேரும் சேர்ந்து படம் பண்ணோம், பேசிட்டு தான் இருக்கிறோம், தவிர ஒன்றுமே செட் ஆகாம சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணோம். பட் ஃபைனலாக வந்து இவர் வந்து சந்தானம் சார் தான் வந்து யோகி வந்து கரெக்டாக இருப்பார் நம்மளுக்கு, நம்ம சேர்ந்து அந்த படம் பண்ணோம். வெறும் யோகி யோகி சொல்லாதரா, ஏற்கனவே பிரச்சனையா இருக்கு. கார்த்திக் யோகின்னு சொல்றா. கார்த்திக் யோகி சேர்ந்து ஒரு ஒரு அட்வென்ச்சர் ஃபேண்டசி மாதிரி ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கூடிய சீக்கிரம் அதை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ லுக்கி இந்த படம் பெரிய ஹிட்டானா அது ஒரு பெரிய போனஸ் எங்களுக்கு தான். நிச்சயமா. ஸோ தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு அஸ்வின் அண்ட் அல்லு சுரேஷ். பிகாஸ் ஏன்னா எனக்கு வேறு வேலை இல்லை, கண்டிப்பாக எங்கே கூப்பிட்டாலும் வந்துடுவேன். பட் அதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து இந்த படத்துக்காக வந்து சப்போர்ட் பண்ணது வந்து வெரி வெரி ஸ்வீட் ஆஃப் யூ கைஸ். வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் மச்சான். ஆக்சுவலாக ஆர்யா வந்து எப்படின்னா என்னுடைய விஷயம் இப்போ கார்த்திக் சொன்ன மாதிரி என் படம் என்னுடைய படத்தில் ஹீரோயின் மற்ற எந்த விஷயமா இருந்தாலும் அவ்வளோ கேர் பண்ணிப்பான். என்னை பார்த்த உடனே இவனை பார்க்க போகிறனாலே எனக்கு பயமாக இருக்கும். பார்த்தோன்னே என் பாடியை ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம், ஏன் திரும்ப ஏன் இங்கே வெயிட் போட்டுச்சு அது பண்ண அப்படின்னு. எந்த அளவுக்கு நான் ஒரு தடவை கிட்டத்தட்ட ஒரு 5-6 days முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன், நியூ இயர் அன்னைக்கு ஃபோன் பண்ணேன். சரி வெளியே எங்கே போகிறது மச்சானுக்கு ஃபோன் பண்ணி அதாவது கேட்கணும், மச்சான் நியூ இயர் பார்ட்டி நடா அப்படின்னு. கிளம்பி வந்துரு 8 o'clock அண்ணா நகர் வந்துரு அப்படின்னா சரி சொல்லிட்டு நானும் கிளம்பி போயிட்டேன். போனால் 8 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரையும் ஃபுட்பால் விளையாட வச்சான் கிரவுண்டில். அப்புறம் 12 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் ஸ்விம்மிங் பண்ண வச்சான். அதுக்கப்புறம் 4 மணிலேருந்து விடியகால காலைல 8 மணி வரைக்கும் சைக்கிளிங் பண்ண வச்சான். நியூ இயருக்கு ரெசல்யூஷன் எடுப்பாங்க, இதுலேருந்து நான் ஜிம்முக்கு போகிறேன்னு. நியூ இயர் அன்னைக்கே ஜிம் பண்ணுற ஒரே ஆள் நம்ம ஆர்யா மட்டும்தான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஹெல்த் கான்சியஸ், அதே மாதிரி அக்கறை. இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்க நிறைய பேர் ஹெல்த் கான்சியஸில் இருக்காங்க, ஜிம்முக்கு போகிறாங்க பண்ணுறாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் ஆர்யா தான். அதே மாதிரி இந்தியன் சினிமாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் நிறைய ஹீரோஸ் உடம்பேற்றுறாங்க, கட்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. ஆனால் உண்மையிலே மச்சான் அடிச்சுக்கவே முடியாது. உடம்புன்னா செதுக்கிறதுல டேரக்டர் சொல்லிட்டாருன்னா அந்த அளவுக்கு டெடிகேஷன். ஆக்சுவலாக ஆர்யா வந்து எந்த ஃபினான்ஷியரை போய் பார்த்தாலும் ஃபஸ்ட்டு அவங்க வந்து என்ன தான் கேட்பாங்க, எப்படி இருக்காரு உங்கள் ஃப்ரெண்டு சந்தான் அப்படின்னுவாங்க. நான் போய் எந்த ஃபினான்ஷியரை பார்த்தாலும் ஃபஸ்ட்டு அவங்க என்கிட்ட கேட்கறது உங்கள் ஃப்ரெண்டு ஆர்யா எப்படி இருக்காங்கன்னு. இது நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, என்னங்க நீங்களும் ஆர்யா அவ்வளோ க்ளோஸாக, உங்களை பார்த்தா அவரை கேட்குறாங்க, அவரை பார்த்தா உங்களை கேட்குறாங்க. நான் சொன்னேன் அப்படிலாம் இல்லை, இந்த ஃபினான்ஷியர்ஸ் எல்லாருக்கிட்டையும் 2 பேரும் கடன் வாங்கியிருக்கோம். ஸோ இவனை பார்க்கும்போது அவன் நல்லா இருக்கானா படம் பண்ணுறான் அப்படின்னு கேட்பாங்க, என்னை பார்க்கும்போது அவன் நல்லா இருக்கானா படம் பண்ணுறான்னு சொல்லி கேட்பாங்க அப்படின்னு. அப்போ ஆர்யா தான் சொன்னான், மச்சான் இனி வேலைக்காவது இந்த ஃபினான்சியர்ஸ் இதெல்லாம் நம்ம ஒன்று பண்ணலாம் அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னால், மச்சான் ஒரு தங்கம் முட்டைற வாத்து ஒன்று நான் பிடிச்சிருக்கேன், நம்ம வந்து அந்த வாத்தை வச்சு படம் பண்ணலாம் அப்படின்னா. சரி மச்சான்னு எல்லாம் பேசி முடிச்சிட்டோம். அப்போ நான் சொன்னேன், மச்சான் எப்போ மச்சான் அந்த முட்டை போடும் அந்த வாத்துன்னு பின்னாடி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் மச்சான். நானும் அவனும் அந்த வாத்துக்கு பின்னாடி கை வச்சு பார்த்துக்கினே இருக்கிறோம்.
கொஞ்ச நேரம் கழிச்சு எங்களுக்கு பின்னாடி பிளட் வந்துன்னு இருக்கு. அப்புறம் தான் நான் சொன்னேன், மச்சான் அந்த வாத்து நம்ம கிட்ட இருந்து முட்டையை எடுத்துன்னு இருக்கு மச்சான் அப்படின்னு. ஆமாண்டா, இது தெரியாம. ஸோ இப்போ நிறைய பேருக்கு ஒரு கண்டென்ட் கிடைச்சிருக்கு, யார் அந்த வாத்துன்னு ஒரு தம்ப்நெயில், அது நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இது பண்ணிட்டு இப்போ அதான் சொன்ன மச்சான், போதும் ஃபினான்ஸ் வாங்கினது, நீ இந்த மாதிரி எடுத்ததை வட்டி கட்டுறதே கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டிடி ரிட்டர்ன்ஸ் 2 பண்றோம். ஆனந்த், பிரேம் ஆனந்தோட மச்சான் தான் பண்றான் அந்த படத்தை. ஸோ அந்த அந்த படத்தை எவ்வளோ செலவானாலும் என்ன பட்ஜெட்னாலும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன், நீ ஜாலியாக போய் செம்ம கலாச்சலாம் நடின்னு சொன்னான். ஸோ அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது. அதுக்கப்புறமா என்கிட்ட சொன்ன மச்சான், நீ இதெல்லாம் விட்டு ஒரு ஜாலியாக கலாச்சலாம் ஒன்று பண்ணுறா அப்படின்னா அது உங்க கூட காம்போவில் பண்ணாதான்டா செட் ஆகணும். அப்போ நாங்கள் டேரக்டர் தேடிட்டே இருந்தோம். அப்போ கார்த்திக் யோகிட்ட பேசிட்டு இருந்தேன், இந்த படம் பண்ணும்போது ஃபுல்லாக இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவேன், என்ன ஆரையா வச்சு ஒன்று யோசி, ஒன்று பேசலாம், ஒன்று பண்ணலாம். நாங்கள் பேசி ஒரு ஐடியா, ஒன்று செம்ம ஐடியா கிடச்சிருக்கு. ஸோ கார்த்திகோட டைரக்ஷனில் 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறோம். அது உங்களுக்கு செம்ம ட்ரீட்டாக இருக்கும். ஏன்னா பாஸ்ங்கிற பாஸ்கரன் 2 அடிக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். இன்னும் எனக்கு கீழே போட்டியா வந்து ஏதாவது ஒரு ஸ்லாப்ஸ்டிக் காமெடி ஒன்று பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. அந்த படத்தில் அவர் போட்டுக்கோ. ஓகே போ. ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு அந்த பாஸ்ங்கிற பாஸ்கரன் அந்த காம்போவை அடிக்கிற மாதிரி ஒரு ஒரு செம்ம கலாச்சாரான படமாக இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் என் நண்பன், ஆர்வீர் நண்பன் ஆர்யா தான். எப்போ எங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கிற ஒத்துமையை விட எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு இது பார்த்தீங்கன்னா, எப்போ நான் ஃபோன் பண்ணி எதை சொன்னாலுமே மச்சான் இந்த படம் ஹிட் ஆகணும், இது பண்ணணும், உடனே ஹின்ஷா அல்லான்னுவான். 5 முறை தொழுவான், அல்லான்னு அல்லா மேலே இதுவாக இருப்பான். நான் இந்த சைடு சிவான்னு சிவான்னு சொல்லிட்டு இருப்பேன். ஆனால் அவனோட சேர்ந்து நான் மாஸ்க்கு போயிருக்கேன், என் கூட சேர்ந்து அவன் கோயிலுக்கு வந்திருக்கான். நான் 2 பேரும் அவ்வளோ ஒத்துமையாக இருக்கும். நாட் ஓன்லி சினிமா கிடையாது, அது மீறி தாண்டி எல்லாத்துலேயுமே. ஸோ அது எங்களுக்கு இறைவன் கொடுத்த ஒரு வாரம் தான் நினைக்கணும். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் மச்சான், நீ இன்னைக்கு வந்து ரொம்ப நேரமாக இங்கே உட்காந்துட்டேன், நான் பக்கத்தில் கூட உட்காரல, நான் இங்கே வந்துட்டேன். ஸோ தேங்க்ஸ் மச்சான், தேங்க்யூ, லவ் யூ மச்சான். உண்மையிலே நீங்கள் எப்படி எனக்கு ஒரு தம்பியாக இருக்கிறீங்களோ அது மாதிரி என்னுடைய தம்பி தான் சொல்லணும். கார்த்தி என் மேலே அவ்வளோ பிரியம். ஸோ இந்த கதை பண்ணி எடுத்துகிட்டு வரும்பொழுது டிக்கிலோ நான் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு லைன் வந்து சொன்னார், இந்த லைன் வடக்குப்பட்டி ராமசாமி, இதை கண்டிப்பாக காமெடியாக ஒரு ஸ்க்ரீன் பிளேவோட ஒரு கதையாக இத்தனை காமெடியன்ஸை வச்சு பண்ணுறது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். எனக்கு தெரிஞ்சு பண்ண முடியாதுன்னு தான் நினச்சேன். பட் போய் உட்காந்து சின்சியராக எழுதி எடுத்துருந்து எனக்கு சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து ரெண்டு பேர் படம் பண்ணால் மட்டும் என்னுடைய கொஸ்டின்ஸோ இல்லை என்னுடைய விஷயத்தை எதுவுமே நான் சொல்ல மாட்டேன். அவங்க சொல்கிறத பண்ணால் போதும், இது செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும்னு மட்டும் தெரியும். ஒன்று வந்து பிரேம் ஆனந்த் என்னோட டீம்ல இருந்து போன அவங்களுடைய டைரக்ஷனு, அடுத்தது கார்த்திக் யோகி தான். அவ்வளோ ஹியூமர் இருக்கும், அவ்வளோ நல்லா இருக்கும். இந்த படத்தில் நீங்கள் கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டருமே எப்படி டிடி ரிட்டர்ன்ஸில் ஒர்க் அவுட் ஆச்சோ அதே மாதிரி இதில் எம்எஸ் பாஸ்கர் சார்லேருந்து, இட் பிரசாந்த்லேருந்து, கூல் சுரேஷ்லேருந்து, மாறன்லேருந்து எல்லாருமே ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் தேட்டரில் வந்து பார்க்கும்போது 2 மணி நேரம் போர் அடிக்காமல் ஒரு கதையுள்ள, ஒரு கருத்துள்ள, ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே உள்ள ஒரு படத்தை பார்த்த மாதிரி இருக்கும். எனக்கு இப்போ ஆஃப்டர் டிடி ரிட்டர்ன்ஸ் மறுபடியும் எனக்கு ஒரு ஹிட் தேவைப்படுது. அந்த ஹிட் நிச்சயமா கார்த்திக் மூலமா கிடைக்கிறது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு. தொடர்ந்து கார்த்திக் போனாலும் நாங்க விடுற மாதிரி இல்லை. ஸோ ஆரியா தான் சொன்ன மாதிரி அவனை இப்பவே பிடிச்சி வை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி. அது மட்டும் இல்லை, கார்த்திக் இந்த படம் ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறம் நான் பேர் சொல்ல விரும்பல, பெரிய ஹீரோ, பெரிய இடத்துல இருந்து கால் வந்தது, கதை இருக்கா, லைன் இருக்காலாம் சொல்லி கேட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்கேலுக்கு போக வேண்டிய டைரக்டர் தான். பட் எங்களோட ஒரு பாசத்தில் இன்னும் எங்களோட சேர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கார்த்திக் இதுவும் மிகப்பெரிய ஸ்டேஜ் தானா, இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான். ஸோ தேங்க்யூ கார்த்திக். ஸோ படத்தை நாங்கள் இன்னும் என்னதான் பயங்கரமாக பேசினாலும் ஃபஸ்ட்டு டே நீங்கள் போய் தேட்டரில் பார்த்து நீங்கள் சொல்கிறது தான், நீங்கள் பார்த்து சொல்லுங்கள், எனக்கு பிடிச்சிருக்கு, படம் நல்லா வந்திருக்கு, என்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்குறது இந்த படத்தில் இருக்குது, உங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப நன்றி. இங்கே வருகை தந்துள்ள மீடியா ஊடக நண்பர்கள், பத்திரிகையாளர்கள், அவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நானும் கார்த்திக்கும் இந்த மாதிரி ஒரு காம்போவில் இந்த படம் எப்படி இருக்கும், ஏன்னா டிகிலோ நான் தேட்டரில் வருது. கார்த்திக் என்கிட்ட இந்த ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் பற்றியே பேசிகிட்டு இருந்தாங்க. அண்ணன் எல்லாரும் நின்றுட்டு உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் பார்த்துட்டு இது மாதிரி வேண்டாண்ணே, ஏதாவது பண்ணலான்னு, ஏதாவது கொஞ்சம் பண்ணலான்னு நான் சொன்னேன். சரி கார்த்திக் பார்ப்போம் ஏறு அப்படின்னு. அப்புறம் மார்னிங் வந்து டக்குன்னு சொன்னேன், சரி நான் ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். அப்புறம் கார்த்திகை நீ வான்னு கூப்பிட்டோம். இப்போ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் கூட
போர் அடிக்காமல் ஒரு ஆடியோ லான்ச் போர் அடிச்சிருக்கோம்னு நினைக்கிற நடுவில் கொஞ்சம் ஒரேடியா கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படி ஜாலியாக கொண்டு போகணும்னு எதிர்பார்த்தோம்ல, அதே மாதிரி 2 பேர் சேர்ந்து இந்த படத்தை 2 மணி நேரம் உங்களுக்கு கலகலப்பாக ஜாலியாக கொண்டு போகணும்னு ஒர்க் பண்ணியிருக்கோம். டெஃபினட்டாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். அதுக்கப்புறமா இங்கே இவ்வளவு நேரம் இந்த தேட்டர் மட்டும் இல்லை, என்னுடைய லைஃபே எனர்ஜியாக வச்சுக்கிட்டு இருக்க என் உயிரினும் மேலான என் அன்பு சொந்தங்களாகிய என் ரசிகர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இதை வழி நடத்திட்டு இருக்க MKS குமரவேல் அவர்களுக்கும், மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய தமிழ் பிரபா, புளியந்தோப்பு பிரபா, இப்போ ராமகிருஷ்ணன் போன்ற அனைவருக்கும், மற்றும் முக்கியமாக இருக்கிற எல்லா என்னுடைய தம்பிங்களுக்கும் நன்றி. சும்மா இதுக்காக கை தட்டாமல், உண்மையிலேயே இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன், அதுக்கு எல்லாரும் வந்திருக்காங்கன்னு கைத்தட்டி என்ஜாய் பண்ணுங்கள்ல. ஸோ அதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றி நிறைய இஷ்யூஸ்லாம் வருது, அதெல்லாம் படத்தில் அது மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் அந்த மாதிரி எதுவுமே படத்தில் இருக்காது. இது ஒரு ஜாலியான படம். வடக்குப்பட்டி ராமசாமின்றவனோட ஒரு கதை தான் இந்த படமாக கார்த்திக் எடுத்திருக்காங்க. இதில் ராமசாமின்ற பேர் எப்படின்னா, கவுண்டமணியோட ஃபேன் கார்த்திக், நானும் கவுண்டமணி சாரோட ஃபேன். டிக்கி லோனான்றதோட டைலாக்கு, கவுண்டமணி சாரோட டைலாக் தான் அடுத்த படம் நானும் ஆரியா பண்ணுறது ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கான் கார்த்திக். ஸோ இந்த மாதிரி அவனுடைய ஒரு ட்ரெண்ட் அது. அந்த வடக்குப்பட்டி ராமசாமி நடக்கிற ஒரு கதை மட்டும்தான் இந்த படம். நான் சினிமாவுக்கு வந்தது மக்களாகியவங்க எல்லாரையும் சிரிக்க வைக்கணும், ஜாலியாக இருக்கணும். நீங்கள் 2 மணி நேரம், இது மட்டும்தான் என்னுடைய வேலை. இதை தவிர யார் மனசையும் புண்படுத்தணுமோ, இல்லை யாரையோ தாக்கி பேசணுமோ, இல்லை ஏதாவது இது பண்ணணுமோன்றதெல்லாம் எனக்கு நிச்சயமாக கிடையாது. இதை நான் கும்பிட்ற கடவுளுக்கு தெரியும், நேசிக்கிற ரசிகர்களுக்கு தெரியும். உங்களை சிரிக்க வைக்கிறது மட்டும்தான் என்னுடைய வேலையாக நான் வச்சு இவ்வளோ நாள் பண்ணிகிட்டு இருக்கேன். காசு, பணம், புகழ் இதெல்லாம் நான் அப்போ காம்படினாக இருக்கும்போது பார்த்தேன். அதை நோக்கி போயிருப்பேன். இன்னும் புதுசாக ஏதாச்சும் பண்ணோம். பாஸ்ங்கிற பாஸ்கர் 2 பண்ணிவிட்டு அடுத்தது பண்ணுறதுக்கு நான் ஏன் இவ்வளோ கேப் விட்டு யோசிக்கிறேன்னா, இதை விட பெட்டராக நீங்கள் பார்க்கணும் அப்படின்றதுக்கு தான் நான் இவ்வளோ போட்டு யோசிக்கிறேன். எல்லா டைமும் நீங்கள் சிரிக்கணும், இது சிரிப்பாங்களா, இந்த சீன் சிரிப்பாங்களா, இது பண்ணுவாங்களா. அதான் சொல்கிறேன், நேற்று நைட்டு இன்னைக்கு காலையில் இந்த ப்ரோக்ராம் வரைக்கும் வரவங்க சிரிக்கணும், சந்தோஷமாக இருக்கணுன்றதை மட்டுமே தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி அந்த படமும் இருக்கும். அதனால் இந்த படத்தை ஃபேமிலியோடு குடும்பத்தோடு வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தொடர்ந்து நிறைய நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வருகை தந்த மற்ற எல்லாருக்குமே இந்த நேரத்தில் என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த படத்தை இதுக்கு முன்னாடி ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ் பார்த்தாங்க. அவங்க ஒரு 30 டிஸ்ட்ரிபியூட்டரோடு கூப்பிட்டு வந்து பார்த்தாங்க, அவங்க ரசித்தாங்க, அவங்க இந்த படத்தை எடுத்தாங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெட் ஜெயிண்ட் அவங்க பார்த்தாங்க, அவங்க ரசித்தாங்க, அவங்களுக்கு பிடிச்சது அவங்க எடுத்தாங்க. அதுக்கப்புறமா இப்போ ரோமியோ பிக்சர்ஸ், ஸோ அவங்க பார்த்தாங்க, அவங்க எடுத்தாங்க. இப்படி சினிமா வட்டாரங்களில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுமே இந்த படத்தை பார்த்துருக்காங்க. அவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்குது, அவ்வளோ பேருக்கும் பிடிச்சிருக்கு உண்மையிலே இந்த படம், அவ்வளோ நல்ல படம். ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய நண்பர் முதலாளி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், செண்பகமூர்த்தி சார், ராஜா, அண்ட் தென் ரோமியோ பிக்சர்ஸ், அவங்க ராகுல், எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஸோ மறுபடியும் ஒரு ஒன்ஸ் அகைன் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, தேங்க்யூ. 2ஆம் தேதி February 2 பார்க்கலாம்.